வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வெத்த குருவை வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவருளோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும், குருவணக்கம் பாட அருள்நிதி கிருபாநிதி அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். யாரு சொன்னாங்க தெரியல. வளமுடன். இலக்கம் அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும், குரு வணக்கம் அருள்நிதி கிருபாநிதி அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். ஐயா ஸ்ரீராம் ஐயா, சத்தம் கேட்கல எனக்கு. நான் பேசுறது கேக்குதுங்களா? பாட ஆரம்பிச்சுட்டேன். சரி, வாழ்கோளமுடன். குருவே துணை. இறை வணக்கம். அழுத்தமெனும் உந்தாற்றுள் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அந்த கோடி அனைத்தும் ஆக்கி வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் மாறும் வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளாய் நம் அறிவை ஆற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பதம் அடைந்தோம், ஒன்றானோம். பதம் அடைந்தோம், ஒன்றானோம். பரமானந்தம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். உருவத்திடை உந்தன் பூவிரளால் தொட்டு எந்தன் உயிர் உணர்த்தி உன் செயல்கள் பதிவழித்து பூர்வநிலை அறிய துரியந்தந்து கருவறிந்த அகத்தவத்தால் களங்கங்கள் போக பெருங்களத்தமத்தி கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலன்களை ஆளும் கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிருக்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகினைய நட்பு கொள்ளும் அன்பு நறி விளங்க வைத்து திருத்தமொடு காயகற்பம் சீர்கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக
சிறப்பான 9 மைய தவம் நடத்தி அருள்நிதி அருளையா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி அருளையா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருள்வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வளமுடன். தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் ஞானக்களஞ்சிய கவி தொகுப்பிலிருந்து கவிக்கான விளக்கம். கவி படம் போட்டுடலாமா? அன்றைக்கே அம்மா கொடுத்துட்டாங்க. செல்வராஜ் ஐயா போட்டுருவா. அன்பர்கள் தயை கூர்ந்து பொறுத்தொழுக தவத்திலே அடியனுக்கு தொண்டை சிக்கல் வந்தது. ஓகே, வாழ்க வளமுடன். இந்த கவிக்கான விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையிலே இன்றைய சிந்தனைக்கான கவி வாழ்க்கை சிக்கல் தீர. ஐவகையாம் பூதங்கட்காதியான அகப்பொருளே அறிவானது அறிந்தோர்கட்கு தெய்வமே விண் முதல் ஐம்பூதமாக தீண்டு உணர்வு முதல் 6 அறிவாய் ஆற்றும் மெய்நிலை தன் அகக்காட்சி அப்பெயரின்பம் மேலோங்க உயிர்கள் மேல் கருணையாகும் செய்வதெல்லாம் கடமை ஈகை ஒழுக்கம் தேர்ந்து உரைக்கும் மொழிகள் எல்லாம் மறைகளாகும். மிக அற்புதமான ஒரு வாழ்க்கை நெறி. சிக்கல் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது ஒரு கனவாகத்தான் இருக்கிறது, அல்லது ஒரு காணல் நீராக இருக்கிறது. இன்பம் மாதிரி தெரியும், அது புதைகுழி மாதிரி கால் வச்ச உடனே துன்பமாக மாறி போகும். ஆனால் எல்லா மனிதர்களுக்கு மட்டுமல்ல, ஜீவன்களுக்கும் துன்பமில்லாத ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் பரிணாமத்தில் அறிவின் தாக்கம். இப்போ நுண்ணுயிரிலிருந்து மனிதன் வரைக்கும் பாருங்க, ஒவ்வொரு ஜீவனிலேயும் அவளுடைய துன்பத்தை உணர்ந்து அறிவு அதை நீக்குவதற்கு எழுச்சி பெற்றதுதான் அடுத்த நிலை பரிணாமம். தாவரங்களிலே இருக்கின்ற துன்பத்தை நீக்குவதற்கு அறிவு எழுச்சி பெற்ற போது புழுவாச்சு. அதிலே உள்ள துன்பத்தை நீக்குவதற்கு அறிவு எழுச்சி பெற்ற போது பூச்சியாச்சு. இப்படி அறிவு என்பது அறியும் திறன் உடையது. அது எல்லா நிலைகளிலும் உண்டு. கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று கடமை தவறாது பயனாகும் போது. அப்ப அறிவு என்பது உணரும் திறம் உடையது. அதன் வெளிப்பாடாகிய எல்லா நிலைகளிலும் அறிவின் திறம் இருக்கத்தான் செய்யும், அதன் இயல்புக்கு ஏற்ப. இந்த பரிணாமத்தின் உச்சகட்டம் மனிதன் என்று சொல்லுகின்றோம். அப்ப மனிதனாக வந்த பிறகு சிக்கல் இருக்கக்கூடாதே, அதுதான் படைப்பின் ரகசியம். தன்னை போல சாயல் உள்ள ஒன்றை படைக்க விரும்பி அவ்வாறே படைத்து ஆதாம் என்று பெயரிட்டு அழைத்தார். இப்ப தன்னை போல சாயல், இறைவன் என்ன சாயல்? பேரின்பம். அதே பேரின்பத்தை தூக்கக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு ஜீவனாக முடிந்தது தானே பரிணாமம். அப்ப மனிதனின் இயல்பு வாழ்க்கை என்பதே பேரின்பம். அது இழந்தது எப்படி? அதாவது அறிவும் இன்பமும் ஒரே பேர்தான். எப்படி ஒரு காகிதத்திலிருந்து எழுத்தை பிரிக்க முடியாதோ அது போல அறிவின் பேரின்பத்தை பிரிக்க முடியாது. ஆனா அப்புறம் அறிவிலிருந்து இன்பம் எப்படி குறைந்து போனது? கண்ணதாசன் சொன்ன மாதிரி, நெய்யும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவும் வானும் போல. நான் நிலவை போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே.
சிக்கல் வளர வளர இன்பம் தேய்ந்து போனது. அதை வள்ளுவர் சொல்லுவார், இயற்கையே உனக்கு பேரின்பம் தான், அதுல குறைவு வருகிறது என்று சொன்னால் காரணம் என்ன? இவர் மட்டும் காரணம் இல்லை, இவருடைய பரம்பரையே காரணம் என்று தீர்ப்பளித்தார் வள்ளுவர். நலத்தின் கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின் கண் ஐயப்படும். இவன் செய்த பாவம் மட்டுமல்ல, இவன் முன்னோர் செய்த பாவங்களும் சேர்ந்து வந்தது என்றார். எனவே பரிணாமத்தின் நோக்கத்திற்கு எதிராக வாழ்பவன் தான் மனிதன். அதோட விளைவு என்ன? சிக்கலும் பிரச்சனையும் நோய்களும் எல்லாம். அப்ப அது எல்லாம் நீக்கி ஒரு சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அடிப்படையில் பரிணாமம் தெரிந்திருக்க வேண்டும். நம்ம எங்கிருந்து பிறந்தோம், இந்த வாழ்க்கையின் பொருள் என்ன, நோக்கம் என்ன, எங்கே போக போறோம், போன பிறகு என்ன நிலை, இதெல்லாம் தெரிந்தால்தான் வாழ்க்கை புரிந்து வாழ்வதாக அர்த்தம். எதுவுமே தெரியவில்லை என்றால் விலங்குக்கும் மனிதனுக்கும் பெரிய பேதம் ஒன்றும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் விலங்கை விட மனிதனுக்கு தான் அதிகப்படியான சிக்கல்கள். மனிதன் படும் அளவுக்கு 82 லட்சம் ஜீவராசிகளிலே வேற எந்த ஜீவனுக்காவது இந்த அளவுக்கு சிக்கல், பிரச்சனை, நோய் இருக்கா பாருங்களேன். இதை சிந்திக்கவே மறுக்கின்ற ஒரு வர்க்கம் இது. அப்படித்தான் இருக்கும். வீட்டுக்கு வீடு வாசப்படி, வரலுக்கு தகுந்த விவேகம். இவங்களுக்கு சில சோம்பேறிகள் ஒரு பழமொழி சொல்லி வச்சிருப்பாங்க போல. இப்படி யாராவது கொஞ்சம் நஞ்சம் சிந்திக்கணும்னு தோணினா கூட அது தேவையில்லை எதுக்கு என்றால் அப்பவே முடிச்சு வைக்கிற மாதிரி சில பழமொழிகளை சொல்லி வச்சிருக்கிறாங்க. அப்ப இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம் என்றே மக்கள் ஏமாறுவதும் ஏமாற்றுவதுமே ஏற்றுக்கொள்ளப்பட்ட வாழ்க்கை முறை. ஏமாத்துறதுக்கு பயப்படுறதும் இல்லை, ஏமாந்து போனதுக்கு வெக்கப்படுறதும் இல்லை. அப்புறம் ஏமாந்தவன் வருத்தப்படத்தானே செய்வான். அதனால் வாழ்க்கை சிக்கல்கள் தீர்வதற்கு வழி என்ன என்றால், தி ரெமடி ஃபார் ஆல் ப்ராப்ளம்ஸ் இஸ் என்லைட்டன்மெண்ட். அறிவின் தெளிவே அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு. அப்ப அறிவில் தெளிவு எப்படி வரும்? இதெல்லாம் தெரிந்து எங்கே அறிவு களங்கமானதோ அதை தெரிஞ்சாத்தானே நீக்க முடியும். எப்படி களங்கம் வந்தது என்பதே தெரியாத போது அது நீக்குவதற்கான வழிமுறைகளை எப்படி யோசிப்பாங்க? அதனால் ஆரம்பமே நமக்கு வாழ்க்கை கல்வி கற்றுத்தரப்படவில்லை. இதுதான் மிகப்பெரிய குறைபாடு. நம்ம வாங்குற எல்லா பொருட்களுக்கும் ஒரு பேம்ப்ளெட் கொடுத்துடுறாங்க. how to use, how not to use, ஒரு பேம்ப்ளெட் கொடுத்துடுறாங்க. அப்படி மனிதன் பிறக்கும் போது ஏதாவது பேம்ப்ளெட் இருக்கா? கொடுக்க முடியுமா? அதனால் அந்த பேம்ப்ளெட் போடுற வேலையை இறைவன் சான்றோர்களுக்கும் ஆண்டோர்களுக்கும் தந்து விட்டார். இந்த மனிதர்களிலேயே யார் சிந்தனையிலே உயர்கிறார்களோ அவர்கள் மூலமாக மற்ற மனிதர்களுக்கு ஒரு பேம்ப்ளெட் கொடுத்துடுறாங்க. அதுக்கு பேர் தான் இதிகாசம். இதிகாசம் என்றால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அர்த்தம். இதன்படி வாழ்ந்திருந்தால் இப்போ எத்தனையோ லட்சக்கணக்கான வருஷம் ஆச்சு மனிதன் தோன்றி. விஞ்ஞானம் தோன்றிய கூட 400 வருஷத்துக்கு மேலாச்சுங்க. அப்ப 400 வருஷம் போதாதா மனிதன் மாற்றம் பெறுவதற்கு? ஆனா மாற மாட்டேன்னு அடம்பிடிக்கிறாங்க. யாராவது ஒரு சிந்தனைக்குரிய கருத்தை சொன்னால், எங்களுக்கு தெரியாதா, எல்லாரும் செய்யறாங்க, நீ மட்டும் அதிசயமா சொல்ற என்று சொல்பவர்களை குறை சொல்லதான் பார்ப்பாங்களே தவிர தன்னை திரித்துக் கொள்வதற்கு விரும்புகின்ற அடிப்படை தாக்கம் கூட இல்லை. அதனால்
ஏழை நாடுகள் முதல் வளர்ந்த நாடுகள் வரைக்கும் சிக்கல் இல்லாத சமுதாயமே இல்லை, குற்றம் இல்லாத நாடுகளும் இல்லை. எண்ணிக்கை பேதப்படலாம், குற்றமே இல்லாத நாடு ஒன்று உண்டா உலகத்துல? அதுவும் ஒரு வகை சிக்கலை சேர்க்கும் தானே. எனவே ஐவகையாம் பூதங்கட்கு ஆதியான அகப்பொருளே அறிவானது அறிந்தோர்கட்கு. பஞ்சபூதங்களுக்கு ஆதியான அகப்பொருள் உலகங்களின் ஈர்ப்பு உள்மையம் கொண்டும் உயிர் வகைகளில் காந்த கருமையம் கொண்டும். ஸ்பெசிபிக் கிராவிட்டி என்ற கருமையம் இல்லாத இயக்கமோ ஜீவனோ கிடையாது. இறைத்துகள் முதல் பஞ்சபூதங்கள் வரைக்கும் எல்லாவற்றுக்கும் கருமையம் உண்டு. நுண்ணுயிர் முதல் மனிதன் வரைக்கும் எல்லாவற்றுக்கும் காந்த கருமையம் உண்டு, ஆத்மா உண்டு. மையம் இல்லாத இயக்கமே கிடையாது. எனவே ஐவகையாம் பூதங்கட்கு ஆதியான அகப்பொருளே, அகம் என்ற உள்ள, ஒவ்வொன்றுக்கும் மையமாக உள் அடங்கியிருக்கின்ற மெய்ப்பொருள். அதுதான் உள் கூட்டல் மெய் உண்மை என்று சொல்வார்கள். அதனால் உண்மைக்கு எதிர்ச்சொல் கிடையாதுங்க. நாம பொதுவா தமிழ் படிக்கிற போது உண்மை அப்படின்னா பொய்மை அப்படின்னு போட்டா 2 மார்க் போட்டுருவார் வாத்தியார். ஆனா வள்ளுவரை கேட்டீங்கன்னா உண்மைக்கு எதிர்ச்சொல் கிடையாது. பொய்மை சொல்றாரு. பொய்மைக்கு எதிர்ச்சொல் என்ன என்றால் வாய்மை. பொய்மையும் வாய்மை எடுத்த புரை தேர்ந்த நன்மை பயக்குமினேன். உண்மைக்கு எதிர்ச்சொல் கிடையாது. ஏன்னா உண்மை என்பது இறைநிலை. உண்மையின் பேர் தெய்வம் என்போம், பாரதியார் சொல்றார். அதனால் அந்த அகப்பொருளே அறிவானது அறிந்தோர்கட்கு. தெய்வமே விண் முதல் ஐம்பூதமாக தீண்டு உணரும் முதல் 6 அறிவாய். ஸ்பரிசம் முதலாக மனம் என்ற இயக்கம் வரைக்கும் 6 அறிவாக வெளிப்பட்டது ஜீவன்கள். அப்ப 5 பூதங்கள், பிறகு அவற்றிலிருந்து உயிரின பரிணாமம். இந்த இடத்துல மிக நுட்பமான ஒரு கருத்து உண்டு. விண்ணும் உயிரும் ஒன்றாக பேசுவோம். விண்ணேதான் உயிர் என்றும் கூட நாம் பேசுறோம். விண்ணே உயிராக முடியுமா? விண்தான் உயிர், அதான் மூலப்பொருள். ஆனா விண்ணே உயிராகமா? இப்போ நம்ம செல்போன் எவ்வளவு கேட்ஜெட்ஸ் பயன்படுத்துறோம். சார்ஜ் தீர்ந்து போச்சா எலக்ட்ரானிக்ஸ் தேவைப்படுது, பிளக் போட்டா கரண்ட் இருந்து சார்ஜ் ஆகிக்குது. இப்போ விண்ணே உயிர் என்றால் நம்ம சோர்வா இருக்கிறோம், 2 வரல பிளக்ல வச்சுக்கிட்டோம்னாக்கா சார்ஜ் ஆகுமா? ஆகாது இல்ல. அப்ப விண்ணே உயிர் அல்லதானே. அப்ப விண்தான் உயிர் என்றாலும் விண்ணே உயிர் அல்ல. பிறகு என்ன மாற்றம் நிகழ்ந்ததால் விண் உயிராச்சு? இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா மகிழ்ச்சி அவர்கள் 2 குறிப்பை கொடுத்திருக்கிறார். பஞ்சபோத நகர தவம் ஏற்றுகின்ற போது பஞ்சபோதங்களை பற்றி பேசுவோம், தவம். பிறகு நவக்கோள்கள். இந்த பஞ்சபூத சேர்க்கை வருகின்ற போது ஜீவகாந்தம் குறிப்பிட்ட தெய்வீக விகிதாச்சாரத்தை தொடுகின்ற நிலை. பிறகு நவக்கோளில் வரக்கூடிய ஒவ்வொரு அலைக்கும் ஒவ்வொரு ரசாயன தன்மை உண்டு. அவைய 7 தாதுக்களாகவும் சிந்தனை திறம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ராகு கேது என்ற நிலையிலே உணர்வாகவும் வெளிப்பட்டது என்று சொல்லுவாங்க. இந்த 2ஓடு இன்னொன்றை யோசிச்சு பார்க்கணும். இந்த 27 எண்ணிலையும் ஒரு சிறப்பு உண்டு. எப்படி நம்ம 0, 6, 8 எல்லாம் சிறப்பு பார்த்தோம் இல்லையா? அதே போல இந்த 27, 18 இந்த 2 எண்களுக்கும் ஒரு சிறப்பு உண்டு. அந்த 18 படி தத்துவம் அதையும் பார்த்தோம். இந்த 27 என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திர தொகுதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க.
இதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா 4 நிலைகளில் நமக்கு சம்பந்தம் இருப்பதை பார்க்கலாம். முதலாவது, ஒரு கரு தோன்றுகின்ற பிறகு ஏதோ ஒரு நட்சத்திரத்துல தோன்றுகிறது. அதிலிருந்து ஒவ்வொரு சுற்றாக முடிக்கிற போது 10 சுற்று 10 மாசம் சொல்லுவாங்க. அப்ப 27 × 10 270 days. அப்போ டெலிவரி டைம் பார்த்தீங்கன்னா 270 280 டெலிவரி ஆகும். அப்ப இங்க ஒரு 27 வந்துச்சா? ஒரு பெண் குழந்தை பருவம் அடைகின்ற வயது 13 14. 14 40 வரைக்கும் மகப்பெருக்கான அந்த ஃபெர்டைல் பீரியட் உள்ள காலகட்டம். அதுல 13 கழிச்சிட்டிங்கன்னா 27. ஸோ ஒரு ஆரோக்கியமான திறமான கருப்பை 27 குழந்தைகளை பிரசவிக்கலாம். ஆயத்தான் குசேலன் கண்ணனுடைய நண்பர் குசேலன் அவருக்கு 27 குழந்தைகள் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லி வச்சார். கண்ணதாசன் ஒரு நகைச்சுவை பாட்டு எழுதினார். வருஷம் ஒரு பிள்ளை பெத்தெடுத்த இப்ப வயசு 26 ஆச்சுன்னு. வருஷம் ஒரு பிள்ளை பெத்தெடுத்த இப்ப வயசு 26 ஆச்சுன்னு. ஆனா அதுல நுட்பம் பாருங்க, யாருக்குன்னு சொல்லல. இப்போ 26வது குழந்தை பிறக்கிற போது அம்மாவுக்கு வயசு சொல்லுங்க. அப்ப வருஷம் ஒரு பிள்ளை பெற்றெடுத்தால் அந்த முதல் குழந்தைக்கு 26 வயசு ஆச்சுன்னு அர்த்தம். 27வது குழந்தை பிறக்கிற போது முதல் குழந்தைக்கு 26 வயசு. இப்படி அந்த 27 குழந்தைகளை பெற முடியும் என்று ஒரு கணக்கு. மெடிக்கல் ரெக்கார்டு படி அதிகபட்சமாக ஒரு பெண் 20 குழந்தைகளை பெற்றிருக்கிறாள் என்பது மெடிக்கல் ரெக்கார்டு ஒன்று இருக்கும். சரி, 2 ஆச்சுங்களா? 14 வயதிலே பருவம் எய்துகின்ற ஒரு பெண் குழந்தை ஆரோக்கியமான கருப்பை என்றால் 27 நாள் முடிந்து 28ஆம் நாள் விளக்காகும். 3 ஆச்சுங்களா? நம்முடைய அனுபவங்கள், ஜீவாத்மா அனுபவங்கள் எல்லாமே 14 to 40 27. அப்ப 4 இடத்திலேயும் நட்சத்திரங்களின் தாக்கம் இருக்கிறது 27. அதனால் இந்த பஞ்சபூத சேர்க்கையின் விகிதாச்சாரம், அதாவது தெய்வீக விகிதாச்சாரம், நவ கோள்களின் அலைவீச்சு, 27 நட்சத்திரங்களின் அலைவீச்சு, இந்த 3ம் விண்ணோடு சேர்கின்ற போது விண் உயிராகிறது, வான்காந்தம் ஜீவாந்தமாகிறது. அதிலிருந்துதான் உயிர்கள் தோன்றுகின்றன. ஸோ ஜீவாந்தம் வந்தா மட்டும் உயிர் வந்துடாது. அதுக்கு பிறகும் 2 அமைப்பு வேணும். ஒன்று லேசான நீர்த்தன்மை, இன்னொன்று லேசான வெப்பத்தன்மை. இது மற்ற உயிர்களில் எப்படி நமக்கு தெரியாது. ஆனா மனிதனுடைய சந்ததியை நினைச்சு பார்த்தீங்கன்னா உறவின் போது டெம்பரேச்சர் அதிகமாகும், திரவம் வெளிப்பட்டு தான் கருவாகும். அப்ப நீர்த்தன்மை வெப்பத்தன்மை இணைந்தால்தான் ஜீவாந்தமே ஒரு கருவாக, ஜீவாந்த கருமையமாக மாறும். இப்படி பஞ்சபூதங்களுக்கு பிறகு நுண் உயிர் வருவதற்கான காரணம் அந்த இடையில நடந்த இந்த 3 அம்சங்கள் சேர்ந்த மிக பெரும் சிறப்பு பரிணாமத்துல. அப்பதான் வான்காந்தம் ஜீவாந்தமாகிறது, விண் உயிராகிறது. அதுல நீர்த்தன்மை வெப்பத்தன்மை இணைந்த போது ப்ளூ கிரீன் ஆல்கே, ஒரு நுண்ணுயிர் தோன்றி பிறகு மனிதன் வரைக்கும் வருகிறது. எனவே ஐவகையாம் பூதங்கட்கு ஆதியான அகப்பொருளே அறிவானது அறிந்தோர்கட்கு தெய்வமே விண் முதல் ஐம்பூதமாக தீண்டு உணர்வு முதல் 6 அறிவாய் ஆற்றும் மெய்நிலை தன் அகக்காட்சி. மெய்நிலை தன் அகக்காட்சி அப்பேரின்பம் மேலோங்க உயிர்கள் மேல் கருணையாகும். மெய்நிலை தன் அகக்காட்சி, இது மிக முக்கியமான பக்குவம். ஞானம் என்பது என்ன? அறிவை அறிந்த தெளிவே ஞானம் சொல்லுவாங்க. அறிவை அறிவது எப்படி? அறிவை பயன் கொள்கிறோம்.
பயன் கொள்ளாத ஜீவனும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா அறிவை அறிந்த நிலை என்பது எப்படி இருக்கும் என்றால், இப்போ ஒரு உணவை சாப்பிடுகிறோம், அதனுடைய ரசாயனம் சேர்க்கையின் காரணமாக ஏற்படக்கூடிய தன்மாற்றம் சுவையாகவும் சுகமாகவும் அறிகிறோம். அப்போ இந்த புலன்கள் மூலம் சுவை என்ற உணர்வை, அறிவின் தன்மாற்றத்தை நாம் புரிந்து கொள்கின்றோம். இந்த பகுத்தறிவுன்னு சொல்றோம் இல்லையா, இது தன்மாற்றம் அடைந்து பேரறிவாக மாறினால் அந்த சுகம் எப்படி இருக்கும் என்றால், அதுதான் தாம்பத்தியத்தின் உச்சகட்டம். அது ஒரு டெஸ்ட் காட்டுறான் இறைவன், இப்படித்தான் இருக்கும் பேரின்பம். இது சிற்றின்பம், சிறிது நேரத்துக்கு தான் நிற்கும், அதுக்கு ஒரு துணையும் வேண்டும். துணையின்றி தன்னுள்ளே தன்னை கண்டு பேரின்பத்தை தூக்க வேண்டும் என்றால் அதற்கு பேரின்பத்தோடு கலக்க வேண்டும். அதனால் அது சிற்றின்பத்திலிருந்து பேரின்பத்திற்கு என்றும் காமத்திலிருந்து கடவுளுக்கு என்றெல்லாம் ஏன் சொல்லி வச்சாங்கன்னா, அதனுடைய சாம்பிள் இங்க தெரியும். என்ன சொல்றாங்க, எல்லாம் மர என இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரூபபதி. எல்லாம் மர என இழந்த நலம். அப்போ உறவின் உச்சம் என்ன? எல்லாம் மறந்தது தானே. அது ஒரு பேரின்பத்தினுடைய சுவடு தானே. அப்ப இது போல்தான் அது இருக்கும். என்ன வித்தியாசம்? தன்மையிலே வித்தியாசம் இல்லை, அளவிலே வித்தியாசம். தரத்திலே வித்தியாசம் கிடையாது, அளவிலே வித்தியாசம். அப்படி மெய்நிலை தன் அகக்காட்சி அப்பேரின்பம் மேலோங்க உயிர்கள் மேல் கருணையாகும். அந்த இடத்துல தாங்க கருணை என்பது உண்மையான அனுபவமாக இருக்கும். மற்றபடி கருணை எல்லாம் வெள்ளம் வரும்போது கருணை பிறக்கும், வெள்ளம் வடியும் போது கருணை வடிஞ்சு போகும். ஒரு வருஷம் சென்னையில பார்த்துருக்கிறோமே, வெள்ளம் வரும்போது கருணையும் கூடவே சேர்ந்து வரும். எல்லாரும் மக்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வாங்க. அரசாங்கம் லேபிள் ஒட்டிக்கும், அதுக்கு வேலை தானே, லேபிள் ஒட்டுற வேலை. மக்கள் உதவி செய்வாங்க. வெள்ளம் வற்றுகின்ற போது கருணை வற்றி போயிடும். அடுத்து மறுபடியும் அதே மனுஷனை ஏமாத்துவான். அட போன மாசம் தான் உதவி செஞ்சோம், இப்ப அவனுக்குரிய கூலி கொடுக்காம ஏமாத்துறமே அப்படின்னு யோசிக்க மாட்டான். அது வேற இது வேற. அதுக்கு ஒரு புதிய சித்தாந்தம் கண்டுபிடிப்பாங்க. அது வியாபார கணக்கு, இது தர்ம கணக்குன்னு ஒரு சுகிசிரம் சொல்லுவாரு. அது மாதிரி கணக்கெல்லாம் கிடையாது. கருணை எப்பவும் இருக்கணும். அது எப்போ இருக்கும் நிரந்தரமாக என்றால், இறைவனையும் பேரின்பத்தை உணர்கின்ற போதுதான் கருணை எப்போதும் வற்றாத ஜீவநதியாக இருக்கும். அப்படி உயிர்கள் மேல் கருணை ஆகும் செய்வதெல்லாம் கடமை ஈகை ஒழுக்கம். இந்த கடமை ஈகை ஒழுக்கம் இந்த மூன்றும் சேர்ந்தால் அறநெறி. நெறி என்றால் தெய்வ விதி, தெய்வ நீதி. நெறி என்றால் ஒழுக்கம்னு தான் அர்த்தம், ஒழுங்குன்னு அர்த்தம், பேட்டர்ன், ப்ரிசிஷன், ரெகுலாரிட்டி. அப்போ இந்த அறநெறி எப்போது தோன்றியது என்ற ஒரு கருத்து கேள்வி வருகின்ற போது மகிழ்ச்சி சொல்லுவாங்க, பிற உயிர் படுகின்ற சுக துக்க உணர்வுகளை கூர்ந்து அறிவால் ஆராய்ந்து அந்த உயிரின் துன்பத்தை நீக்குவதற்கு அறிவு எழுச்சி பெற்ற முதல் நாள் உலகில் அறம் தோன்றியது. அதை வளர்த்தவர்கள் பெயரால் மதங்கள் தோன்றின. அப்ப இன்னொரு ஜீவனின் துன்பத்தை நீக்குவதுதான் அறத்தின் முதல் கோட்பாடு, மதத்தின் முதல் கோட்பாடு. மதங்கள் என்ன பண்ணுதுங்க? எல்லாரும் நான் என் மதமா இருக்கணும், உலகம் போற என் மதமா இருக்கணும். அப்ப மற்ற மதங்களை எல்லாம் அழிச்சு முடிச்சிருவோம், கொன்னு குவிச்சிருவோம். அப்போ ஒரே மதம் ஆகிவிட்டா வாழ்க்கை சிக்கல் இருக்காதா? இப்போ ஒரு குடும்பம் எத்தனை ஜாதி? அது ஒரே மதம், ஒரே ஜாதி, ஒரே குலம், ஒரே கோத்திரம். 4 பேர் குடும்பத்தில் இருந்தா சண்டை வருதா இல்லையா?
அப்போ ஒரே மதம் வந்து விட்டா ஒண்ணுமே இருக்காதா? இதை யோசிச்சு பார்த்து தானே தீவிரவாதம் பண்ணணும், வன்முறை பண்ணணும். எதையுமே யோசிக்கல, யாரோ சொன்னாங்க நான் வெட்டுவேன் குத்துவேன்னு சொன்னா, உனக்குள்ள இருக்கிற அறிவு எங்கப்பா போச்சு? ஓடத்தை பார்த்த பின்னும் வெள்ளத்தில் நீந்தி சென்றால் சொந்தத்தில் அறிவேது, பட்டுத்தான் தீரும் என்றால் கெட்டுத்தான் மாறும் என்றால் புத்திக்கு விளையேது. இப்படிப்பட்ட ஜீவன் இருந்தா என்ன செத்தா என்னன்னு வள்ளுவர் கேட்கிறார். செவியின் சுவை உணரா வாய் உணரின் மாக்கள் அவியினும் வாழினும் என். இப்படிப்பட்ட ஜென்மங்கள் இருந்தா என்ன செத்தா என்ன வள்ளுவரே கேட்டுட்டார். கருணை மிக்க ஞானிகளுக்கு கூட கொஞ்சம் காட்டமான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. அப்படி ஈகை பிறகு தன்னால் யாருக்கும் எந்த வகையிலும் துன்பம் வரக்கூடாது என்பது ஈகையின் மறுபக்கம் ஒழுக்கம். இந்த இரண்டையும் செயல்படுத்துகின்ற வாழ்க்கை கர்மயோகம். இப்படி கடமை ஈகை ஒழுக்கம் தேர்ந்து உரைக்கும் மொழிகள் எல்லாம் மறைகளாகும். இப்ப மறை என்றால் வேதங்கள். ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு வேத நூல் இருக்கு. வேத நூல் எல்லாம் என்ன சொல்லுதுங்க? யாராவது வெட்டி கொல்லுன்னு எந்த மத நூலையாவது இருக்கா சொல்லுங்க. பைபிள், திருக்குரான், பௌத்தம், இந்து சமயம், சைவம், சாக்தம், வைணவம் எதுவும் எடுத்துங்க. எங்கேயாவது நீ போய் இன்னொரு மனிதன் கொல் என்ற ஒரு சொல் இருக்கா பாருங்க. இல்லையே. எல்லா தீவிரவாதிகளும் மத நூல் படிக்காதவங்க தான். அவங்கவுங்க மத நூல்களை ஒழுங்கா படிச்சு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தீவிரவாதமே உலகத்தில் இருக்காது. ஏன்னா எல்லா மதம் போதிப்பது அடிப்படையில் இரண்டு தான், அன்பும் கருணையும், இறை உணர்வும் அறநெறியும். அப்ப எல்லா மதங்களும் ஒன்றையே போதிக்கின்ற போது இத்தனை மதங்கள் எதுக்குங்க? எல்லாம் ஒண்ணுத்தானே சொல்றீங்க. இப்போ அரசியல் கட்சிகள் எல்லாரும் நமக்கு செருப்பா தேயிறேன் ஓடமா மிதக்கிறேன்னு வர்றாங்க. அப்புறம் எதுக்கு இவ்வளவு கட்சிங்க? எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஆண்டுட்டு போங்களேன். எல்லாருக்கும் ஒரே கொள்கை தான், நம்ம மக்களுக்கு நல்லா செய்யணும்ன்றீங்க. அப்புறம் எதுக்கு இவ்வளவு கட்சிகள்? அவன் செய்ய மாட்டான், நான் செய்வேன். அப்ப செய்யாதவன நீக்கிரு, கட்சியை ரத்து பண்ணிரு. இப்படி மக்கள் மத்தியில சட்டத்துறையும் சிந்திப்பது இல்லை, மக்களும் சிந்திப்பது இல்லை, தலைவர்களும் சிந்திப்பது இல்லை. சிக்கல் எப்படி தீரும்? அப்போ சமுதாய சிக்கல் தீர்க்க முடியாது, தனிமனித சிக்கல் தீர்க்கலாம். அப்ப என் அளவில் நான் எப்படி நிறைவாக வாழ்வது, இது நம்ம கையில தான் இருக்கு. அதாவது நான் என்ன சொல்லுவேன்னா, திருமணமான தம்பதிகள் ஏதாவது சிக்கல் வருதுன்னு வச்சுக்கங்களேன், கணவன் மனைவிக்கு இடையில உடனே பஞ்சாயத்து நடக்கும். அப்படி என் நண்பர் இங்க இருந்து மதுரைக்கு ஒரு வேன் வச்சு போவார் பஞ்சாயத்து பண்றதுக்கு. நான் சொல்லுவேன், முருகு எல்லாம் கூட்டிட்டு போனீங்கன்னா பஞ்சாயத்து நடக்கவே நடக்காது. ஆளாளுக்கு ஒவ்வொரு நியாயம் பேசிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு பையன், நீங்க கணவன் மனைவி, அவங்க கணவன் மனைவி, 6 பேர் உட்காந்து பேசுங்க, சிக்கல் தீர்ந்து போயிடும். நீங்க சொந்தத்தெல்லாம் கூட்டிட்டு போனீங்கன்னா ஆளாளுக்கு ஒரு வியாகியானம் பேசுவாங்க. ஏன்னா அவனுக்கு என்ன வந்தது, அடுத்தவன் பொண்ணு தானே, அடுத்தவன் பையன் தானே, இப்ப சிக்கல் தீராது. அப்ப யார் சம்பந்தப்பட்டவர்களோ அவங்க பேசினால்தான் சிக்கல் தீருமே தவிர, கூட்டம் கூட்டினா சின்ன சிக்கல் பெரும் சிக்கல் ஆயிடும். இதுதான் உலக வழக்கு. அதனால் சமுதாயத்தை நாம் மாற்ற முடியாது. சமுதாயத்தின் தாக்கம் நம்ம திணிக்குது பாருங்க, அதை தவிர்க்கலாம். இப்படித்தான் வந்தா வாங்க, வரலன்னு போங்க என்று நமக்குள் ஒரு எல்லை கட்டிவிட்டால் மட்டுமே சமுதாய சிக்கலிலிருந்து நாம் தப்பிக்க முடியும். இல்லை அப்படின்னா அது இழுத்துக்கிட்டே தான் போகும், அதுக்கு எதுக்குமே தீர்வே வர விடாது. அதனால் செய்வதெல்லாம் கடமை ஈகம் ஒழுக்கம் தேர்ந்து உரைக்கும் மொழிகள் எல்லாம் மறைகளாகும். அதுதான் வேதம், அதுதான் தத்துவம், அதுதான் வாழ்க்கை, அதுதான் அறிவு, அதுதான் தெய்வம்.
அதான் அத்வைத்தம். அப்ப எல்லாமே ஒன்றாக மாறிவிட்டால் பிரச்சனையும் இருக்காது, சிக்கலும் இருக்காது, நோய்களும் வராது. எனவே சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு என்ன என்றால், தி ரெமடி ஃபார் ஆல் ப்ராப்ளம்ஸ் இஸ் என்லைட்டன்மெண்ட். அறிவின் தெளிவே அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு. இந்த தெளிவு எந்த அளவுக்கு குறைபடுகிறதோ அந்த இடத்தை பிரச்சனைகள், சிக்கல்கள் ஆக்கிரமிக்கும். அதனால் அறிவு தன் விழிப்பு நிலை பெறலாத தெளிவில் 5 பெரும் பழிச்சைகள் விளைய வழி ஏது என்று இன்னொரு கவியிலும் சொல்றார் மகர்ஷி அவர்கள். புரிந்து பயன் கொள்ள வேண்டும். அதற்கு ஒத்த ஒரே தாரக மந்திரம், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அருமையான சிறப்பான விளக்கம். தொடர்ந்து நம்மை சிறந்த முறையிலே கவிகளுக்கு, மகானின் கவிகளுக்கு விளக்கங்கள் வழங்கி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. பாடல்கள் பாட வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி யார் வரீங்க, புதிய அன்பர்கள், புதுசாக நான் இது வரைக்கும் பாடினதில்லை அப்படிங்கிற அன்பர்கள் முன் வாருங்கள், வந்து பிரம்மஞான கவியும் உலக நல வாழ்த்தும் பாட வாங்க. யாரும் வாங்க. வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகிற்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காண்ட நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து, உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். முத்துகிருஷ்ணன் மகாலிங்கம் வந்தாங்களே, லைனில் இல்லையே, அவங்க கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, வேற யார் புதிய அன்பர்கள் பிரம்மஞான கவி பாட? பாடுங்கம்மா. வாழ்க வளமுடன். அருள்மொழி பாடுங்க, அன்மியூட் பண்ணிக்கோங்க. அன்மியூட் பண்ணுங்க. அருள்மொழி. வேற யாரு பாடுறீங்க? அவங்களுக்கு அன்மியூட் பண்ண முடியலையா, தெரியலையான்னு தெரியல. ஹலோ, வாழ்க வளமுடன். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விட சுழலும் விண்ணாம். இறைவெளியில் வெண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம். முறையாய காந்த அலை மனமாமுயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். உலக நல வாழ்த்து பண்ணமா? உலக நல வாழ்த்து வேற யாருக்காவது வாய்ப்பு? வேற யாராவது பாடுறீங்களா? சேஷாச்சலம் ஐயா வந்தாங்க. வேற அன்பர்கள் நான் பாட்டும் ஐயா. பாடுங்க. வாழ்க வளமுடன். உலக நல்ல வாழ்த்து. உலகமெல்லாம்
பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டிப்பகை கடந்த ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும், நல வாழ்வை அழிக்கும் மெய் நாயன ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நடத்தையே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நடத்தையே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். வாய்ப்புக்கு நன்றிகளையா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்டு அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் நச்சிந்தனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மன வளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய கவிதம் மகிழ்வோடு இதே நிறைவு பெறுகின்றது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த உணர்நிலை புனர்ப்பெண சிறந்த முறையில் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.